தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமில்லை. அதே வேளையிலே புதிய கட்சியான நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் எந்த திசையில் போகும் என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் பேச்சாக இருக்கிறது. குறிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, விஜயுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருப்பதாக பல பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்கின்றன. தனியாகவே அவருடைய கட்சி 15 to 25% வாக்குகளை பல தொகுதிகளில் பெறக்கூடும் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே நடிகர் விஜயுடைய கட்சி இந்த கணக்குகளை நம்பி தனியே போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்து விட்டால், அதாவது ஒரு சட்டசபை தொகுதி கூட வெல்லாமல் போய்விட்டால் விஜயுடைய கட்சியினுடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிடும் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அதனால் உறுதியாக நடிகர் விஜய் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும், கூட்டணி அமைக்க ஒரே வாய்ப்பு ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து ஓரிரு சிறிய கட்சிகள் உடைந்து வெளியே வந்து சேருவது விஜயோடு. அப்படி இல்லை என்றால் இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது, அதோடு தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று.